இந்த படம் எப்படி இருக்குன்னா, டிராகனை விட சூப்பரா கிடையாது. அதே மாதிரி ரொம்ப மொக்கையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப வந்து டல்லா போயிட்டுருக்கு. அதாவது யார்கிட்டையுமே கனெக்ட் ஆக முடியாமல் ஒன்று எடுப்பாங்கள்ல. ஸோ லைஃப்பில் நமக்கு நடக்கவே கூடாதுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்டதை ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணியிருக்காங்க இந்த டியூட். ஸோ அப்படிப்பட்டப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பிரதீப் ரங்கநாதன் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இதில் ஒன்று ப்ராப்ளம் என்னென்னா, அவர் வந்து கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஸ்டைலாக பண்ணிக்கிட்டே இருக்காரே தவிர்த்து மொத்தம் அவர் சென்டிமெண்ட்னு சொன்ன ட்ரெய்லரில் வந்து சென்டிமெண்ட்டில் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் ஸ்டைலுன்ற பேரில் வந்து நிறைய எப்போ பார்த்தாலும் ஸ்டைலு தான். ஒரு சாக்லேட்டு ஸ்டைலு, கை ஸ்டைலு, எல்லாமே ஸ்டைலு தான். ஷூ கழட்டினா கூட அது ஸ்டைலுன்ற மாதிரி நம்ம வந்து ரொம்ப அப்படி எக்ஸ்ட்ரீமாக வந்து சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு வந்து எதிர்பார்க்குற மாதிரி ஆக்கி விட்டார். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப மொக்க படம் அப்படி சொல்லிடவே முடியாது. படம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். பட்டு இது எப்படி இருக்குன்னா, அபியங்கர் வந்து நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ எல்லாருமே அந்த பாட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பெட்டராக இருந்துச்சு. பட் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. கம்பேரிசன் நம்ம பண்ணணும் அப்படி டிராகன் பார்த்தாப்புல. ஸோ டிராகனுக்கு ஈக்குவலாக வரவே முடியாது. பட் ஆனால் இது வந்து அடுத்த ஜானர். பட் இந்த படம் எடுத்ததுக்கு முதல் காரணம் என்னென்னா, 2K கிட்ஸை வந்து இப்போ உள்ள ஜென்சியை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்காங்க. பட் அதை கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் நிறையா பேர்கிட்ட கனெக்ட் ஆகலைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கு 5க்கு 3.5 கொடுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.